வரவேற்பளித்தனர். ஈரோடு மாவட்டத்தில் வார நாட்களிலும் இரவு நேரங்களில் தீபாவளி விற்பனை களை கட்டியது. தீபாவளிக்கு ஒரு வாரமே இருக்கும் நிலையில் ஈரோடு வாராந்திர இரவு நேர ஜவுளி சந்தையில் குவிந்த மக்கள் புத்தாடைகள் மற்றும் ஜவுளி பொருட்களை வாங்கி சென்றனர். மேட்டூர் அருகே ஜலகண்டாபுரம் பேருந்து நிலையத்தில் கழிவு நீர் வழிந்தோடுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் கூறியுள்ளனர். கோவை மாவட்டம் சிறுமுகையில் வெனிலா என்பவர் வீட்டில் இரவில் மட்டுமே மலர்ந்து காலை பொழுதுக்குள் வாடிவிடும் பிரம்ம கமலம் எனப்படும் நிஷாகாந்தி மலர்கள் பூத்திருக்கின்றன. வெள்ளை நிறத்தில் பூத்த மலர்களை அருகில் உள்ளவர்கள் பார்த்து சென்றனர். 30 நாட்களுக்கு மேல் சிறை தண்டனை அனுபவித்ததால் பிரதமர் மற்றும் முதலமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் மசோதா மீதான எதிர்ப்புகள் கூட்டுக் கொள்வதில் இந்தியா கூட்டணியில் பங்கேற்காது என கூறப்படுகிறது. இது தொடர்பான தகவலை நாடாளுமன்ற விவகார அமைச்சர் கிரண் ரிஜிஜுவுடன் எதிர்க்கட்சி கூட்டணி முறைப்படி தெரிவித்துள்ளது. பீகார் மெகா கூட்டணியில் ஆர்ஜேடி கட்சி 135 இடங்களிலும் காங்கிரஸ் 61 இடங்களிலும் போட்டியிடக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. விகாஸ் கட்சிக்கு 16 இடங்களும் இடதுசாரி கட்சிகளுக்கு 7 இடங்களும் ஒதுக்கப்படக்கூடும் என்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகும் என்றும் தெரிகிறது. பலமுறை வெற்றி பெற்ற ரகோபூர் தொகுதியில் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி நாளை வேட்புமனு தாக்கல் செய்கிறார். வேட்புமனு தாக்கலின் போது ஆதரவாளர்கள் பெருமளவு கலந்து கொள்ள வேண்டும் என